ட்ரெயினில் போறியா? ட்ரெயின் பேர் என்ன? வெல்கம் பேக் டு அவர் செல்ஃப். எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இருக்கிற நம்ம பார்த்தோன்னே கண்டுபிடிச்சு நினைக்கிறேன். எஸ், நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் மத்திய ரயில் நிலையம் தாங்க இருக்கும். இங்கேருந்து ஒரு சூப்பரான vlog தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது வந்து ட்ராவல் vlog கிடையாது, ஜஸ்ட் ஒரு செலிப்ரேஷன் vlog தான் நம்ம பார்க்க போகிறோம். எந்த வண்டின்றதை நீங்கள் தமிழில் பார்த்தே வந்திருப்பீங்க. எஸ், நம்ம தமிழ்நாட்டோட செல்லப்பிள்ளையான தமிழ்நாடு சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 50வது பிறந்தநாளை கொண்டாட போகுது. அந்த vlog எடுக்கிறதுக்கு நம்ம வந்து இடம் தான் சென்னை சென்ட்ரலுங்க. உள்ளே போயிட்டு மிச்சம் எல்லாமே பார்க்க ஆரம்பிக்கலாம். ஆல்ரெடி ரொம்ப லேட்டாக வந்துட்டேன், ஆஃபீஸ் முடிச்சுட்டு வரது கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. மிச்சம் எல்லா ஷார்ட்ஸுமா போய் உள்ளே போய் பார்க்க ஆரம்பிச்சிருவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்து வீடியோ பார்த்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபுல் வீடியோ பார்க்க ஆரம்பிச்சிருங்க. வாங்க அப்படியே உள்ளே போயிட்டு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எல்லாத்தையுமே காட்ட ஆரம்பிச்சலாம். வாங்க உள்ளே போகலாம். இப்போ நம்ம அப்படியே சென்ட்ரல்குள்ளே தாங்க போய்கிட்டு இருக்கோம். நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் நம்பர் 5 தான் இன்றைக்கி டிபார்ச்சர் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் போயிட்டு எல்லா ஷார்ட்ஸும் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருவோம். வாங்க, நம்மளுக்காக யாஷிக் பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் எடுத்து வச்சிட்டோன்னா அப்படியே உள்ளே போக ஆரம்பிப்போம். வாங்க. பிளாட்ஃபார்ம் நம்பர் 5 தான் நம்ம ஆல்ரெடி எப்பயுமே பார்த்தீங்கன்னா 5 நிற்கும். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் நம்பர் 5 தான் நின்றுட்டுருக்கு. நம்ம அப்படியே போயிட்டு எல்லா ஷார்ட்ஸும் பார்க்க ஆரம்பிச்சிருவோம். வாங்க. ஆல்கோக்கே பார்த்தீங்கன்னா ஹாப்பி பர்த்டே அப்படின்னு போட்டு பார்த்தீங்கன்னா லோகோக்கு கப் இது கொடுத்துருக்காங்க. டெக்கரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கேருந்தே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. வண்டிக்கு டெக்கரேஷன்னா இது இப்படி இருக்கணும், வேறு ரகத்தில் கொடுத்து வச்சுருக்காங்களா. தமிழ் ரயில் ஃபேனிங் ப்ரோ வந்திருக்காரு. நல்லா இருக்கேன் ப்ரோ. நீங்கள்? ஏகப்பட்ட பேர் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸு குமிஞ்சு கிடக்குறாங்க இந்த இடத்துல. அதுவும் 50வது வருஷம் பார்த்தீங்கன்னா நம்ம கொண்டாடக்கூடிய இந்த தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கனவாகவே இருக்குது. ஏன்னா ஒரு 50 வயசை கலந்துருக்கலாம், சும்மா கிடையாதுங்க. இது வரைக்கும் நான் ஸ்டாப் ரன்னு இது வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்காப்ல. டெல்லிக்கு எப்பயுமே பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 அண்டர்சோட் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஜாம் பேக்டு கிடையாது. பட் ஆனால் வந்து ஓவரால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீட்ஸ் ஃபுல்லாக இருக்குது. இது வரைக்கும் யாருமே நிற்கலை. பட் ஆனால் ஸ்டிக்கரிங்லாம் வேறு லெவலில் ஒட்டியிருக்காங்க நம்ம ரயில் ஃபேன்ஸ் எல்லாருமே. அந்த செலிப்ரேட்டிங் 50th இயர் பார்த்தீங்கன்னா அந்தளவு என்ன நல்லா காசு போட்டு நல்லா வேலை செஞ்சுருக்காங்க ரயில் ஃபேன்ஸ் எல்லாம். ஃப்ரெண்டில் போயிட்டு யார் யாரெல்லாம் வந்திருக்கான்னு பார்ப்போம். பட் ஆனால் மாசாக பண்ணியிருக்காங்க. அப்படியே ஃப்ரெண்டில் போயிட்டு என்ன லோகோ கொடுத்துருக்காங்க, என்ன மாதிரிலாம் இருக்குது, என்ன ஏதுன்றதுலாம் நம்ம போக போக அப்படியே பார்க்க ஆரம்பிப்போம். வாங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி உங்களுக்கு 2 அண்டர்சோட் கோச்சஸ் இருக்குது. பேக்கில் ஃபுல்லு. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் காலியாக தான் இருக்குது. பயங்கரமாக டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம வேப்ஸாவான லைட்டாக கொஞ்சம் ஓடி வந்தேன், லைட்டாக மூச்சுவாங்க. சரி, ஓகேங்க. என்ன ஏதுன்றது போக போக பார்க்க ஆரம்பிப்போம். ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லேடிஸ் கோச்சும் இருக்குது, கொஞ்சம் ஃப்ரீயாகவே இருக்குது. த பீஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸோட வேப் 7 பார்த்தீங்கன்னா தோனிக்கிறாப்பில் போர்டோட நம்ம தங்கத்தை அப்படியே பார்ப்போங்க. நைஸ் ஆரன். அப்படியே ஃப்ரெண்டில் வந்துட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ரயில் ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே நின்றுருக்காங்க. ஏகப்பட்ட பேர் போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அந்த போஸ்ட்டுக்கு முதல் நாம் ஸ்டார்ட் பண்ணோம், எல்லோரும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம தம்பி யாசிக்கு வந்திருக்காப்புல. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நம்மளுக்காக பிளாட்ஃபார்ம் எடுத்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் தான் லேட் ஆகிட்டேன். நீங்கள் ரொம்ப லேட்டாக வந்துட்டாருங்க. அம்மா என்ன பண்ணுறது, கேக் கட்டிக்கிட்டு இருந்துச்சு, அப்போ வந்திருக்காரு. ஸோ இதெல்லாம் தொடர்ந்து பாருங்கள். வீடியோ ரொம்ப பிடிக்கும். மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, எனக்கு சேர்த்து பண்ணிக்கோங்க. யாசிக் வாங்ஸ் அதை சொல்ல மறந்துட்டான். யாருக்கு வெயிட் பண்ணுவாங்க? எல்லாருமே ஒன்று தான். வணக்கம் ப்ரோ, ஞாபகம் இருக்குங்களா? தாம்பரம் ராமேஸ்வரம் அன்றைக்கி மீட் பண்ண இந்த ரயில் ஃபேனில் நீங்கள் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம மறுபடியும் மீட் பண்ணுறோம். ப்ரோ உங்கள் நேம்? ஸ்ரீகாந்த். சரி, ஓகேங்க. ஃப்ரண்ட் வியூ போய் பார்ப்போம். இது வரைக்கும் நான் ஃப்ரண்ட் வியூவே போய் பார்க்கல. ஏகப்பட்ட பேர் பாருங்கள். இவர் ஒட்டுப்பட்ட ரூபாய். நம்ம மட்டும்தான் இந்த மாதிரி இருக்கும் நினச்சா ஏகப்பட்ட பேர் ரயில் ஃபேன்ஸுக்கு இருந்துகிட்டே இருக்காங்க, சின்னது முதல் பெரியவர் வரை. இந்த ஒயிட் புல் ஆஃப் தங்கம் வேப் 7 பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்காப்புல. டெக்கரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க. ஃப்ரண்ட் இன்னும் பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. ஆனால் போகிறதுக்குள்ளே அங்கே டெல்லி ரீச் ஆகும்போது என்ன இது இப்படி இருக்குன்னு தான் தெரியல. பட் ஆனால் கிரேட்டுங்க, செம்மையாக ரெடி பண்ணியிருக்காப்புல பசங்கள்லாம்.
lot for all coming here and we want to honor the running staff here. நம்ம சென்னையிலேருந்து பழனி வழியாக பாலக்காடு வரைக்கும் போகக்கூடிய பாலக்காடு சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா டிபார்ச்சர் ஆகிட்டு வெளியே போயிட்டு இருக்காப்புல 9:45 டைமிங்கில். நம்மளோட ஒயிட் பீஸ்ட் இதோ இருக்குது. வண்டிக்கு சுற்றிலாம் போட்டாங்க, சுற்றி போட்டு எல்லாத்தையும் உடச்சி கிளியராக பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா 2 நிமிஷத்தில் நம்மளோட தமிழ்நாடு சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து கிளம்ப போகுதுங்க. இந்த கண்ணாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளாரிட்டிங்கெலாம் கழட்டி வச்சுருக்கேன். கிளம்பட்டும், வண்டியோட ஷார்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். பட் பயங்கரமான செலிப்ரேஷனுங்க. எல்லாம் இப்போது கிளம்ப போகிறாங்க. இன்னும் ஒரு 10 நிமிஷன்றதே ஒரே ஒன்றா டக்குன்னு கிளம்பும்போது ஒரு மாதிரி இருக்கும்ல, அந்த ஃபீலிங்கில் தான் இருக்கேன். பட் நம்ம தமிழ்நாடு சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் இப்போ வெளியே போக போகிறோம். அந்த ஷார்ட்ஸ் நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம் வாங்க. Bye sir, bye sir, bye sir. ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு சூப்பர் ஃபாஸ்ட் வந்தீங்கன்னா டிபார்ச்சர் ஆகிடுச்சு. நம்ம எம்ஜிஆர் சென்னை சென்டர்லேருந்து ஆன் டைம் 10 மணிக்கு பார்த்தீங்கன்னா பக்கா வண்டி எடுத்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டான். அதே மாதிரி நம்மளுக்கும் இங்கே வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு. செலிப்ரேஷன் சூப்பராக இது பண்ணியாச்சு. நம்ம சங்கர் ப்ரோ வந்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாஷிக்குமே பார்த்தீங்கன்னா செலிப்ரேஷனில் கலந்துக்கிட்டாங்க. அப்புறம் நம்ம அபேவும் இருந்தாப்புல. பட் செலிப்ரேஷன் மீன்ஸ் செலிப்ரேஷன் நம்ம தமிழ்நாடு சூப்பர் ஃபாஸ்ட் அந்தளவு கொடுத்துருந்தாங்க. கேக் வெயிட்டிங்காக இருக்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லோகோ பைலட் அண்ட் ட்ரெயின் மேனேஜர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு மெமௌண்ட்டை மாதிரி கொடுத்துருந்தாங்க, ஒரு 15th year செலிப்ரேஷன் மாதிரி. பட் ஆனால் அது இந்த மாதிரி ஒரு இனோவேட்டிவாக பார்த்தீங்கன்னா நம்ம பசங்க பயங்கரமாக பண்ணுறாங்க. நம்ம ரயில் ஃபேன்ஸாக இருக்கட்டும், எங்கள் சைடுமே பார்த்தீங்கன்னா அங்கே சப்போர்ட் தாராளமாக எல்லா சைடுமே கொடுத்துக்கிட்டே இருக்கும். ப்ரோ உங்களுக்கு எப்படி அமைஞ்சது இந்த ஒரு இது வந்து எனக்கு கொடுத்து வச்ச ஒரு இது ஆப்பர்ச்சுனிட்டிங்க. அந்த மாதிரி ஒரு பர்த்டே வந்து இல்லை, நான் ட்ரெயின் பர்த்டே நிறைய செலிப்ரேஷன்லாம் பார்த்துருக்கேன். ஆனால் 50வது நம்ம தமிழ்நாட்டு ட்ரெயின்லேயே லிஜெண்ட்ரி அந்த ஒரு ட்ரெயினுக்கு பர்த்டே செலிப்ரேஷன் ரொம்ப ஒரு பெரியமான விஷயம் இல்லை. ஸோ அங்கே அந்த பர்த்டே ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டதே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. உங்களோட ஏதாவது சாரி வந்து ஸ்டோரி போடுற ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் இருந்தேன். ஸோ ஆக்சுவலாக பர்த்டே சூப்பராக முடிஞ்சு. எனக்கு பர்சனல் இந்த ட்ரெயின் ரொம்ப ஃபேவரட்டுங்க. ஏன்னா லாஸ்ட் இயர் ட்ராவல் பண்ணியிருந்தேன் ரொம்ப நாள் வெயிட் பண்ணி. ஸோ இந்த வருஷம் பார்த்திங்கன்னா பர்த்டே வந்து சூப்பராக இருந்துச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட க்ரௌடு பார்த்திங்கன்னா நம்ம ரயில் ஃபேன்ஸு, ட்ராவல் வாகர்ஸ் நிறைய பேர் வந்துட்டாங்க. பட் அதையும் மேனேஜ் பண்ணி சூப்பராக செலிப்ரேஷன் பண்ணாங்க. அது முக்கியமாக ஒரு கார்டு இருந்தார். ஸோ அவர் வந்து செம்ம கேரக்டர். எல்லாருக்குமே நின்று வந்து ஃபோட்டோகிராஃபி எடுத்து கொடுத்தாரு. ஜாலியாக பேசினார். லோக்கோ பிளேட்டர்ஸ் எல்லாம் எல்லாருக்கும் ஜாலியாக. இப்போ போகிற வழியில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ரைட் ஃபேனிங் பண்ணுவாங்க. ஸோ எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா வந்து அக்னாலஜ்மெண்ட் கொடுக்குறேன்னு சொல்லி லோக்கோ பிளேட் சொல்லியிருக்காருங்க. ஸோ இதுதான் முக்கியமான விஷயம். ஸோ நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. சரி, ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே வந்திருந்தார். இவர் இங்கே சில இடத்துல நம்ம பார்த்துருப்போம். அதே மாதிரி இப்போ சின்ன சின்ன வ்ளாக்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. அப்படியே நீங்கள் உங்களோட அப்படியே கொஞ்சம் டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள். சூப்பராக தமிழ்நாடு எக்ஸ்பிரஸோட பிக் பாஸ் 15th பர்த்டே செலிப்ரேஷன் சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. லோகோ பைலட், அசிஸ்டன்ட் லோகோ பைலட், கார்ட்ஸ் எல்லா ரயில்வே ஸ்டாஃப்க்கும் வந்து சூப்பராக ஆனர் பண்ணியிருந்தாங்க. கேக் கட்டிங், சூப்பரான செலிப்ரேஷன்ஸ். எனக்கு ரொம்ப சூப்பராகவே என்ஜாய் பண்ணேன்.
I'm so proud to be part of this celebration. அப்போ அண்ணன் நீங்கள் அப்பப்போ இங்கிலீஷ் போடுவாப்பில். சரி ஓகேங்க, இந்த vlog பார்த்தீங்கன்னா எனக்கு சூப்பராகவே அமைஞ்சது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கும் இது ரொம்ப சூப்பராக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சி நம்ம லைக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்த ஒரு சூப்பராக பஸ்ஸாக ட்ரெயின் ட்ராவல் vlog உங்களை சந்திக்கிறேன்.